ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு பஞ்சமியும் வந்து வந்து என்னிடம் அழுது கொண்டே இருக்கிறாய். அம்மா, நான் உன் கோவிலுக்கு வருகிறேன், விளக்கேற்றுகிறேன், உனக்கு தேவையான அனைத்தையுமே செய்கிறேன். ஆனால் என்னுடைய கவலையை நீ இன்னும் 1% கூட குறைத்ததே இல்லையே. நான் என்ன செய்யப் போகிறேன், நீ கள்ளா என்ற வார்த்தையை பேசுகிறாய். சில சமயம் எனக்கும் நீ பேசும் பொழுது என் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அது யாருக்கும் தெரியாது. என்னை அனைவரும் கல்லென்று சொல்கிறீர்கள். ஆனால் நான் செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய கர்ம வினை மிகவும் பலமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் அசைத்து விடலாம். ஆனால் ஒருவன் செய்த பாவத்தை அசைக்க முடியாது. அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். தங்கமே, ஒரு கர்ம வினையை அதை குறைக்கலாம், ஆனால் அனுபவிக்காமல் போக முடியாது. உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வர வேண்டியது இருந்தது. ஆனால் அதை அனைத்தையுமே குறைத்து இந்த மாதிரி உன்னை வைத்திருக்கிறேன். சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகும். அந்த நேரமும் வந்துவிட்டது. இவ்வளவு நாள், இத்தனை ஆண்டுகள் கஷ்டம் மட்டுமே உன்னை சூழ்ந்து கிடந்தது. இதற்கு மேல் கஷ்டங்கள் சூழவே சூழாது. இஷ்டங்கள் மட்டுமே உன்னை சூழும். வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். ஆனால் அந்த நிம்மதியை தக்க வைத்துக் கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது. எந்த ஒரு வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைத்திருக்கிறேனோ அதை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு ஓடு. அதை விட்டுவிட்டு, நான் ஏற்கனவே நல்ல முறையில் வாழ்ந்தேன், என்னை சுற்றியிருப்பவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தை உன்னுடைய மனதுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். எது நான் தருகிறேனோ அது நிச்சயமாக உனக்கு ஏற்றதாகத்தான் இருக்கும். நான் உன் வாழ்க்கையில் இன்னும் உன்னை அதிகமாகத்தான் நல்ல முறையில் வாழ வைப்பேன். கஷ்டப்பட்டு உன்னை எதிலும் உன்னை தள்ள மாட்டேன். இஷ்டப்பட்டுத்தான் அனைத்தையுமே நான் செய்வேன். அதனால் பயமில்லாமல் தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.